ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மலைப்பட்டு கன்னியாகுமரி ஆஞ்சநேயர் திருக்கோயில். 24 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர். நம்ம தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற பஸ்ஸில் போனோன்னா மலைப்பட்டில் இறங்கிட்டோன்னா கொஞ்சம் தூரத்துலேயே கோயில் வந்துடுது. பஸ் ஸ்டாண்டு இறங்கி லெஃப்ட் சைடில் உள்ளே போனோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி ஆஞ்சநேயர் கோயில் கல்யாண பெருமாள், கல்யாண சீனிவாச பெருமாள். திருப்பதியில் என்னென்ன சேவைகள் உண்டோ அதே சேவைகள் தான் இந்த பெருமாளுக்கும் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். நந்தவனத்தோடு ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு நிறைய பஸ் போகுது. 583 பஸ்ஸு போகுது. ஆனால் அது வல்லக்கோட்டை வழியாக போகுது. அந்த பஸ்ஸில் ஏறினா இந்த மலைப்பட்டுக்கு போக முடியாது. மணிமங்கலம் வயா ரூட் போனால் மட்டும்தான் இந்த மலைப்பட்டுக்கு போக முடியும். தாம்பரத்துலேருந்து 583C 583Dன்னு 2 பஸ் போகுது மணிமங்கலம் வழியாக. அந்த வயா போனால் தான் இந்த மலைப்பட்டில் இறங்கலாம். நம்ம மணிமங்கலத்தில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயில். ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த கோயிலுக்கு போயிடலாங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிடலாம். நீங்கள் பஸ்ஸில் தான் போகிறதா இருந்தாலும் இது ரொம்ப தொலைவு கிடையாது. தாம்பரத்துலேருந்து கிட்ட தான். ரொம்ப அற்புதமாக இயற்கை சூழ நந்தவனத்தோட ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக க்ளீனாக நீட்டாக அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கோயில் போனால் நமக்கு அங்கேருந்து வரவே மனசு இருக்காது. அவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் பாதம் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக போக முடியுது. ஏறி போகிற மாதிரி சின்ன படிகள் தான். வயசானவங்க கூட போகலாம். ரொம்ப பெரிய நெட்டு படியெல்லாம் கிடையாது. எல்லாராலையுமே ஏறிட முடியும். அற்புதமாக இருக்குது. தீர்த்தமும் கல்கண்டும் தராங்க. பக்கத்துலேயே கல்யாண சீனிவாச பெருமாள் திருக்கோயில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கோயிலில் நம்ம ஏதாவது தடைப்பட்ட காரியம் இருந்தாலோ இல்லை கல்யாணத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலோ உங்களுக்கு என்ன தடைப்பட்ட காரியம் இருந்தாலோ அத்தனைக்கும் நீங்கள் இந்த கோயில்கள் வேண்டிட்டு போகலாங்க. திருப்பதியில் என்னென்ன பூஜைகள் பண்ணுறாங்களோ அதே பூஜைகள் அப்படியே இங்கேயும் பண்ணுறாங்க. கோயிலில் புளியோதரை ஒரு பிரசாதம் கொஞ்சம் கொடுத்தாங்க பாருங்கள். அவுட் ஆஃப் த வேர்ல்டு தாங்க, சொல்லவே முடியாது. ஒரு சாதம்னாலும் அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வரும்போது அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டது எனக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. கோயில் ரொம்ப க்ளீனாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை. கோயிலுக்கு போனாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். அதுவும் இது போல் கோயிலுக்கு போனோன்னா நமக்கு அன்னைக்கு ஒரு ட்ரீட்டு தான் சொல்லணும். இந்த ஆஞ்சநேயரை பக்கத்தில் இருந்து பார்த்தேன், கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தேன். எங்கேருந்து பார்த்தாலும் இவரை விட்டு கண்ணே எடுக்க முடியலைங்க. சுசீந்திரத்தில் இருப்பார் பார்த்தீங்களா ஆஞ்சநேயர், அதே போல தாங்க இருந்தார். அதனால தான் இவரை கன்னியாகுமரி ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க போல் இருக்கு. இந்த கோயில் 2 கோயிலுமே பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறவங்க நிச்சயம் இந்த நந்தவனத்தெல்லாமும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரியே நம்மளும் க்ளீனாக வச்சுக்கணுங்க கோயிலை. இந்த கோயிலில் அன்னதானமும் பண்ணுறாங்க. அதுக்கு தனியாக ஒரு கூடம் வச்சுருக்காங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எத்தனை கோயிலில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கோயிலில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வச்சு பக்தர்களுக்கு எல்லா வித வசதியும் இந்த கோயிலில் பண்ணியிருக்காங்க. நம்ம போகிறவங்க வயசானவங்க அவ்வளோ பேர் வராங்க இந்த கோயிலுக்கு. எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியான கோயில். நீங்கள் சென்னை சுற்றி இருந்தாலோ இல்லை வெளியிலேருந்து வரவங்களா இருந்தாலும் இது போல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, ஆனால் எனக்கு கூட்டம் ரொம்ப இல்லை. ஆனால் அற்புதமாக இருந்துச்சு. நிறைய பேர் வேனில் வராங்க. நாங்கள் காலையில் நேரமாக போயிட்டதுனால கூட்டம் இல்லையான்னு தெரியல. நாங்கள் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது தான் கூட்டங்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அற்புதமான கோயில். அனைவரும் பார்க்க வேண்டிய கோயில். போயிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.